விருப்பம் இருந்தாலும் தெரிவிக்கலாம். 2026 தமிழ்நாடை ஆள போற போட்டி நிறைய நடக்குது. ஆமா, ஆள போவது யாரு சார் உங்க கணிப்புல? அது பொறுத்திருந்து பார்ப்போம். அது ரொம்ப ஆர்வமா தான் இருக்கு. புதிய பிளேயர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, புதிய விளையாட்டு வீரர்கள் இறங்கி இருக்கிறாங்க. எப்படி விளையாடுறாங்கன்னு பார்ப்போம். விளையாட்டு வீரர்னு சொல்லக்கூடியது வந்து விஜயாவா சார்? இருக்கலாம். புது விளையாட்டு வீரர்கள், பழைய வீரர்கள் அதோட சிறந்த வீரர்களா இருக்கிறாங்க. எனவே வந்து எப்படி விளையாடுறாங்கன்னு பார்ப்போம். ஆனா அவர் தமிழ்நாட்டில் வந்து நல்ல ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. காவல்துறை இருந்தாலும் உங்க ஜாதி கலவரம் கிடையாது, மத கலவரம் கிடையாது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு சீரியல் கிரைம்ஸ், அதாவது சங்கிலி கொலைகள், குற்றங்கள் கிடையாது. வடமாநில கொள்ளையர்களுடைய அட்டகாசம் சுத்தமாக கிடையாது. எல்லாத்துக்கும் மேலாக வந்துங்க தொழில்நுட்பம் பெரிய அளவில் காவல்துறையில் வந்திருக்குது. ஒரு பிரச்சனைன்னா கூட உடனடிக்குடன் காவல்துறை தலையிட்டு ரொம்ப சாமர்த்தியமாக குற்றங்களை எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும், பல்வேறு விதமான பேச்சுகள் வந்தாலும் தொடர்ந்து அதை விசாரணை பண்ணி உண்மை என்னன்னு கண்டுபிடிச்ச பிறகுதான் அதிகாரிகளை வாயை திறந்து பேசுறாங்க. அப்போ இது வரைக்கும் பேசுனது எல்லாமே அடிபட்டு போகுது. அப்படிங்கிற முறையில் காவல்துறை அதிகாரிகள் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா படிச்சவங்க காவல்துறையில் சேர்றாங்க சார். இன்ஜினியரிங் படிச்சவங்க காவலர்கள், ஐஐடியில் படிச்சவங்க ஐபிஎஸ் அதிகாரிகள். அப்படி பெரிய அளவில் இன்னைக்கு இளைஞர்கள் வந்து இந்த துறையில வந்ததுனால காவல்துறை ரொம்ப சிறப்பா இருக்கு. அதனால எப்படி வருதுன்னு பார்ப்போம். பெண்களுக்கு எதிரான பாலியல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. பயப்படாம தொடர்ந்து அவங்களும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தடுக்கணும்னா கடுமையான நடவடிக்கைகளும் அவங்க எடுத்துட்டு தான் இருக்காங்க காவல்துறையில. நான் வந்து கமிஷனரா இருக்கும்போது கோயம்புத்தூர்ல அது போன்ற ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அப்போது காவல்துறை என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்ததுன்னு நீங்க நெட்ல போய் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு குற்றவாளிக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயும் அவனுக்கு தூக்கு தண்டனையை வந்து கேன்சல் பண்ண முடியல. தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ஆள் வந்து காவல்துறையோட துப்பாக்கி சண்டையில் செத்துட்டான், இன்னொருத்தனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோம். ஸோ அது போன்ற தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். காவல்துறைக்கு, குழந்தைகளுக்கு எதிரான, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்யறவங்களுக்கு தூக்கு தண்டனை அதில் இருந்ததுன்னா அந்த தண்டனை வந்து நிறைவேற்றணும். காவல்துறை வாங்கி கொடுக்குது, ஆனால் அந்த குற்றங்கள் நிறைவேற்றப்படுறது இல்லையா? எல்லாருமே அப்பீலில் போய் வெயிலில் வந்துட்டு இருக்காங்க. அவங்கள இந்த மாதிரி தண்டனை நிறைவேற்றி விட்டாங்கன்னா ஒரு பயம் இருக்கும். அது போன்ற சூழ்நிலை வரணும். கல்லூரி காலகட்டங்களில் காதல் என்பது இயல்பானது. ஒரு மாணவன் எதன் மீது காதல் வைக்கணும் அப்படின்றத மாணவருக்கு எடுத்து சொல்லுங்க. இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில மாணவன் வந்து அறிவியல் மீது தான் காதல் வைக்கணும். அறிவியல் டெய்லி ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு புது கண்டுபிடிப்பு வந்துட்டு இருக்கு. அதை அளவுக்கு புரிஞ்சு அந்த ஸ்கில், அந்த தொழில்நுட்பத்தை அவன் கத்துக்கிடலன்னா எதிர்காலத்தில் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு பொருள் சென்னையில் தயார் பண்றாங்கன்னு வச்சுக்கலேன், ஒரு காருக்கான ஒரு பொருள் தயார் பண்றாங்கன்னா அதை தயார் பண்றதுக்கு உலகத்தில் உள்ள 194 நாடு மக்களும் இருக்கான். அதுல யார் நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்புங்கிற மாதிரி இருக்கு. இப்ப எல்லாம் வேலைகள்லாம் உலக வேலை தான். நீங்க ஒரு நல்ல முறையில் கல்வி, நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு ஸ்கில் இருந்ததுன்னா அதே வந்து வேர்ல்டு விசா தான். அது ஒரு இன்டர்நேஷனல் பாஸ்போர்ட் அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு இளைஞர்கள் கல்வியை தான் காதலிக்கணும், விளையாட்டை காதலிக்கணும், மனித உரிமைகளை காதலிக்கணும், இயற்கையை காதலிக்கணும். இன்னைக்கு பெரிய ஆபத்தா வந்திருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்ச், உலக வெப்பமயமாதல், சிந்தனையை காதலிக்கணும், சிந்திக்கும் மக்களாக மாறணும். மற்ற காதல் நம்ம சொல்லக்கூடியது இயற்கையா வரக்கூடியது, அந்த வயசுல வரத்தான் செய்யும், வரும்போது அது பெருசாக எடுத்துக்கூடாது. வர்றாங்க போறாங்கன்னு விட்டுறணும். அதை வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. மனித காதல்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அது மனிதனுடைய இயற்கையினுடைய அம்சமா தான் இருக்கும். ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் ரொம்ப குறைவு வச்சிருந்தா போதும். படிப்புக்கும், கல்விக்கும், தகவலுக்கும், தகவல் தொழில்நுட்பத்துக்கும், சிந்தனைக்கும், கருத்துக்கள், இளைஞர்கள் வந்து வெளியே வந்து கருத்துக்களை சொல்லணும். இது வந்து சுதந்திரமான நாடு, கருத்து சுதந்திரம் உள்ள நாடு. அப்படிங்கிற போது இளைஞர்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போ வேலையில்லாமை இருக்குது, வருமானத்தில் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? வலியவங்களுக்கும் எளியவங்களுக்கும் உள்ள வித்தியாசம், அதாவது டிஸ்பாரிட்டி. இதை வந்து ஏற்றத்தாழ்வுகளை நம்ம என்ன செய்ய போறோம்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்களே, அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? நிறைய பேருக்கு இன்னும் வந்து விழிப்புணர்வு இல்லை, மூட பழக்கங்கள் மக்கள் மத்தியில் நிறைய இருக்கு. அதுக்கு என்ன செய்ய போறோம்? பொய்யான அறிவியல், சூடோ சயின்ஸ் மக்கள் மத்தியில் நிறைஞ்சிருக்குது. இப்போ கல்வித்துறையில் இருக்கு, மருத்துவத்துறையில் இருக்கு, விவசாயத்துறையிலே பாதி பொய்யான விவசாயம், அந்த பொய்யான அறிவியல் தான் இருக்கு, சூடோ சயின்ஸ். பல ஆண்டு காலமாக சில விஷயங்கள் மக்கள் நம்புறாங்க, அதில் உண்மையே இருக்காது. ஸோ இதெல்லாம் ஒழிக்க போறது யாரு? இளைஞர்கள் தான் ஒழிக்கணும். ஸோ இது போன்ற சமூக சீர்திருத்த விஷயங்களை கூட மக்கள் காதலை செலுத்தலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.